Hello friends, welcome to Shadowcraft. இன்னைக்கு நம்ம Shadowcraftல honeycomb பேஸா வச்சு நம்ம ஒரு fruits, vegetablesலாம் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி A4 sheet சைஸ்ல உள்ள கலர் பேப்பர்ஸ், glue, pencil, cutter, அப்புறம் scissor, ஃபைனலா scale. இதான் நமக்கு தேவை. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து டாப்லேருந்து மேலேருந்து கீழே மடிச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி மடிச்சிருந்ததை இன்னொரு ஃபோல்டு மடிக்குங்க. மடிச்சுட்டு இதை இப்போ கட் பண்ணலாம். கட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எப்படி மடிச்சிருக்கேன்னு, ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னு. கட்டர் எடுத்துக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது நம்மளுக்கு இப்படி வரணும். இப்படி புக்கு மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரணும். இதை மாதிரி ஒரு 30 பீஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். 30லேருந்து 35க்குள்ளே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 பீசஸ் வரும். நான் மொத்தம் 4 A4 ஷீட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். மொத்தம் எனக்கு 32 பீசஸ் வந்திருக்கு. இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு கார்ட்போர்ட் பீஸில் நம்மளுக்கு பம்ப்கின் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆஃப் இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு பேப்பரை எடுத்து, அதாவது இப்படி இந்த இடத்துல இப்படி வைக்கக்கூடாது. இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பென்சிலில் முதல்ல ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற பீசஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த அப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இதுக்கிட்ட சென்டரில் ஒரு ட்ராப் க்ளூ வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே ஒரு ட்ராப், அதே மாதிரி கீழே இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ வச்சு ஒட்டுங்க. ஏன்னா நிறையா வச்சுட்டா மற்ற இடத்துலாம் ஸ்ப்ரெட் ஆகிடும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது. அப்போ அது உங்களுக்கு ஒழுங்காக வராது. இப்போ முடிச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும், நல்லா செட் ஆகட்டும். இந்த கார்னர்லாம் இருக்கட்டும். ஒட்டிட்டு அப்படியே இதை அப்படியே கொண்டு வந்து இதோட வச்சு ஒட்டிடுங்க.
நம்மளோட பம்கின் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு மேலே வந்து ஸ்டெம் ரெடி பண்ணுறதுக்கு இதேமாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு சும்மா அப்படியே சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு உள்ளே வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த பேப்பரை நல்லா மெலிசாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக அந்த கிளைம்பர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த கொடி மாதிரி, அதுக்காக லைட்டாக அப்படியே சுருட்டிக்கோங்க. நம்மளோட பம்கின் ரெடி. இது இருக்கட்டும். அடுத்தது ஆப்பிள் செய்யலாம். நான் க்ரீன் ஆப்பிள் செய்ய போகிறேன். அதுக்கு இதுமாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு எப்படி பேப்பர் மடிக்கிறதுன்னு கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. திருப்பி இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கீழேருந்து இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இதை திருப்பி மடிச்சுக்கோங்க. இது கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு வந்து ஆப்பிள் வந்து ஹைட்டாக இருக்கும், அதனால் இப்படி வரைகிற மாதிரி வரணும். இப்படி வரைகிற மாதிரி. ஆனால் பம்கின் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு இப்படி வச்சுருந்தோம், இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி. அதில் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு இதில் 8 பீஸ் வருது. இதே மாதிரியே நம்ம வந்து 30லேருந்து 35க்குள்ளே நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 A4 ஷீட் சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணி 32 பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த க்ரீன் ஆப்பிள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆப்பிள் ஷேப்பில் ஆஃப் பீஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பேப்பரில் வச்சு வழக்கம் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை ஒரு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்புறம் பேலன்ஸு அப்படியே பின்னாடி மடிச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து 5 லைன் இருக்கணும். 1 2 3 4 5 5 லைன் இருக்கணும். இதே மாதிரியே மடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 1 2 3 4 5. இப்போ க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்துட்டு இதில் ரெண்டாவது லைன் 2 அப்புறம் 4 இதில் க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கோங்க. இதேமாரி ஒரு உள் சைட்லேயும் 2 4 லைனில் வந்து கம்மு போட்டு வச்சு ஒட்டிக்கோங்க.
இப்போ இந்த 2 4 இதில் ஒட்டி முடிச்ச அப்புறம் இப்போ மேல் சைடு எடுத்துக்கோங்க. மேல் சைடில் 1 3 5 இந்த லைனில் வந்து க்ளூ போட்டுங்க. 1 3 5. One, 3, 5. இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. கொஞ்ச நேரம் இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுப்போம். அப்போ தான் இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த ஒட்டிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் பிஞ்சிட்டு வராமல் இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் ஆப்பிள் ரெடி. இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டெம் வச்சுப்போம். அடுத்தது ஒரு லீஃப். அவ்வளோதான், நம்மளோட பம்ப்கினும் க்ரீன் ஆப்பிள் ரெடி. நான் பாருங்கள், இதோ ஒரு ஆப்பிள் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.